வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இன்னைக்கு பன்னீரை வச்சு எவ்வளவோ டிஷ்ஷஸ் செஞ்சு பார்த்துருக்கோம். அதில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். தக்காளியை மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போடுங்க. அதுவும் நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த கையால் மசிச்சு வச்சுருக்க தக்காளியை போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வதக்குங்க. அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும். கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தூள் ஐட்டம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம், இடித்து வச்சுருந்த கொஞ்சோண்டு மல்லி, வரமல்லியை இடித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இடித்த பச்சை மிளகா, பூண்டு, அரிஞ்சு வச்ச பன்னீர் குட்டி குட்டி க்யூப்ஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரைச்சி வச்சத புளி தண்ணி, ஒரு 200 ml தண்ணி, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்து ரசத்தை மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு லேசாக கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து கொதித்து ரசம் நல்லா கொதிக்கும். ரெடி